நான் கேக்குற क्वेश्चंसக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு இந்த 100 rupees. யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. லாஸ்ட் மந்த் நீங்க எப்போ EB பில் பே பண்ணீங்க? நான் வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து 2 months ஆகுது. 8ஆம் தேதி எவ்வளோ பே பண்ணீங்க? 1356. 2500 rupees. இரண்டாவது கேள்வி. நாளையில இருந்து உங்க EB பில் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா மிச்சமாற பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? A few moments later. ஒன்றும் தெரியல மேடம், சரி ஓகே. ஒன்றும் சொல்றது இல்லை. நான் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். சேவிங்ஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சேவிங்ஸ் வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தேர்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 rupees. ஓகேவா மேம்? சோலார் பேனல்ல வந்துட்டு என்ன கரண்ட் யூஸ் பண்றாங்க? 3 ஆப்ஷன்ஸ் தரேன் மேம். நீங்க கரெக்ட்டா சொன்னா உங்களுக்கு 100 rupees மேம். AC, DC, மேக்னெட்டிக் எனர்ஜி கரண்ட். DC இல்லைங்களா? கரெக்ட்டா சொல்லிட்டாங்க மேம். 100 rupees வின் பண்ணிட்டாங்க. மேம் நீங்க கரெக்ட்டா சொன்னனால உங்களுக்கு 100 rupees. மேக்னெட் எனர்ஜி கரெக்ட். இல்ல சார், தப்பு. DC கரண்ட்ல தான் வந்து சோலார் பேனல் ஒர்க் ஆகுது. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. பட் thank you so much சார். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசி கரெக்ட்டா சொல்லிட்டார் சார். சோ அதனால வந்து அவர் 100 rupees வின் பண்ணிட்டாரு. கரெக்ட் தான் சார்.